அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதுல முதல் செய்தியா தாவேகாவிற்கு 34% வாக்கு வங்கி இருக்கு. எங்க கிட்ட 1,28,00,000 பேர் இருக்கிறாங்க. நாங்க செகண்ட் தேர்ட்லாம் கிடையாது, நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வருவோம் அப்படின்னு தாவேகா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் இதை எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பத்திரிகையில் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. 4 நாட்கள் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக செங்கோட்டையன் முயற்சி பண்ணதாகவும், அப்போ அவரை பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்கல, இப்படிலாம் நீங்கள் எடுத்தோடனே வீட்டுக்கு வரக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் வரணும், இங்கே 2 பேருக்கு தான் அனுமதி, மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும், அதில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைக்கு ஆளாயிட்டாரு. சரி, மாவட்ட செயலரையாவது பேசுவோம், புண்பட்ட மனசை நம்ம மாவட்ட செயலர் பேசி ஆத்திக்கணும்னு சொல்லி மாவட்ட செயலருக்கு தாவேகாவோட மாவட்ட செயலருக்கு அழைச்சதாகவும், அழைச்ச உடனே அவர் அழைப்பு எடுக்காமல் புஷியானந்த லைனில் என்ன மாவட்ட செயலர் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டுன்னு, ஆமாம் என்னங்க, சரி சரி நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் பேசியதாகவும் ஒரு செய்தியை பத்திரிகை வெளியிட்டு இருந்தாங்க. இது என்னடா புது நடவடிக்கை இருக்குது, மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பேசலாம், ஆனால் மாவட்ட செயலர் பேசலாம், மேலே இருக்க பொறுப்பாளர் கூப்பிட்டு பேச சொல்கிறாரு. அப்போ புஷியானந்தை கேட்காம இங்கே எதுவுமே பேச முடியாதா அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ மாவட்ட செயலருக்கு செங்கோட்டையன் அழைச்சி பேசினது ஒன்று மாவட்ட செயலர் சொல்லியிருக்கணும், இல்லை புஷியானந்த் சொல்லியிருக்கணும், இல்லை செங்கோட்டையன் சொல்லியிருக்கணும். பத்திரிகையில் செய்தி வெளிவருது, செங்கோட்டையன் அதை மறுக்கிறாரு. தாவேகால இருக்கக்கூடிய மாவட்ட செயலரோ புஷியானதோ மறுக்கலை, செங்கோட்டையன் மறுக்கிறாரு. அப்போ இந்த செய்தியை கொடுத்தது யாரு? செய்தியை யாரு கொடுத்தாங்களோ அவங்க தான் மறுக்க முடியும். அப்போ அந்த செய்தியை இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவர் ஆமா இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காரு, மறுப்பு கொடுத்துருக்காப்ல. இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, நான் என்னை வழிகாட்டுனது அவர் தான், நான் ஒரு தவிச்சு நின்ன போது என்னை கரம் பிடிச்சி தூக்கிட்டு வந்தது அவர் தான், ஒரு உருக்கமா போட்டிருந்தாரு. எனக்கு எம்ஜிஆருக்கு பிறகு நான் விஜயை பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் அவர் தன்னுடைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் எழுதியிருந்தாரு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 50 வருஷம் அரசியல்வாதி இல்லை, எதை எங்கே கோர்க்கணும், எதை எப்படி போடணும், எல்லா பத்திரிகையாளரும் எல்லா ஊடகங்களும் அவருக்கு பழக்கம். அந்த அடிப்படையில் இங்கே நடக்கிற செய்தியை வெளியே அவங்க கிட்ட தான் கொண்டு சேர்க்க முடியல, பத்திரிகையில போட்டதாவது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியாவது விஜய் கவனம் கண்டிப்பா காலைல பேப்பர் படிப்பேன், படிப்பாரா? கண்டிப்பா பேப்பர் படிப்பேன். பேப்பர் படிக்கும் போது இது படிப்பல, நான் பார்த்தது என்ன புறக்கணிச்சது இதெல்லாம் தாண்டி அலுவலகத்தில் அமர்ந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெளியேறுங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு இருக்காங்க. எதுக்கு வெளியே இருக்கணும் இல்லை, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முக்கியமான விஷயம் நீங்கள் பேசணும்னு இவரை வெளியே போக சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அவருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரியுது. அப்போ தனக்கு முக்கியத்துவம் இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு கட்சியில் சேர்ந்து, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைப்பாங்க நம்மளை, நம்ம பெருசாக பண்ணலாம், பொங்கலுக்கு கோல போட்டிகள் நடத்தி இந்த ஏரியா மக்களுடைய வாக்க படிக்கணும்னா அதெல்லாம் கிடையாது, தலைவருக்கே பொங்கல் கிடையாது, நீங்கள் என்ன பொங்கல் கொண்டாடுறது அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு முட்டு கொடுத்து பார்த்தாப்புல, ஜனநாயகன் படம் வந்தாதான் அங்கே ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னாப்புல. செங்கோட்டையன் அந்த கட்சியில் சேர்ந்த பிறகு கட்சியே மாறப்போகுது, அவர் 50 அனுபவத்தை உள்ள கொண்டு போய் திணிக்க போறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களோட அனுபவத்தை கொண்டு போய் அவர்கிட்ட திணிச்சிட்டாங்க. இவங்க தான் இப்போ புதுசாக வந்தவங்க தியேட்டர்ல இருந்து அவருக்கு விஜய்க்கு சில்லறையை சேர விடுறாங்கன்னா, 50 ஆண்டுகள் அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணவர், தமிழ்நாட்டில் 4 முறை அமைச்சராக இருந்தவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு படத்திற்கு ரிவ்யூ கொடுக்குற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஒரு படம் வந்தால் தான் தமிழ்நாட்டை ஜனநாயகம் காக்கப்படும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இப்போ வேற வழியே இல்லை, இப்போ அட்டென்ஷன் அவங்க இழுத்தாகணும், விஜயனுடைய அட்டென்ஷன் இழுத்தாகணும். இப்போ பாரு, எவன் நான் கொடுக்குற முட்டு அப்படின்னு சொல்லி 1,28,00,000 பேர் உறுப்பினராக இருக்கிறோம், நாங்கள் கிட்டத்தட்ட 34 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே அதாவது ஒரு சில இடங்களில் ஏறி இறங்கி அப்படி வந்திருக்கு. அந்த மொத்த சர்வே ரிசல்ட்டில் இவர் சொன்ன அந்த புள்ளி விவரம் இருக்குல்ல, அதில் 1 உண்மை, 2வது பாதி உண்மை. எந்த பாதி? 34 விழுக்காடுன்னு சொல்றாருல, அதில் 2வது பாதி உண்மை, 4 விழுக்காடு தான் உண்மை. இது சிரிப்பதற்கு இல்லை, 4 விழுக்காடு தான் வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்த அந்த கருத்து கணிப்புல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப 4 விழுக்காடை வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை அணுகணும் அப்படின்னா அப்ப தப்பா இருக்கு, வாய்ஸ் ஆஃப் காமனே நமக்கு எதிராக சதி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜினா மேலேயே
அந்த டீம் வந்து முழு கோவத்திருக்க, நீ தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்க, நீ படிக்க தெரியாம தப்பா படிச்சிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இவர் உள்வாங்கிட்டு தான் அவன் என்ன 4% கொடுக்குறது, நான் கொடுக்குறேன்டா பர்சன்டேஜ். எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் உட்காந்துக்கிட்டு இவர் 30 தமிழ்நாடு முழுக்க ஆய்வு நிகழ்த்தி ஒரு களப்பணி ஆற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. இவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி இவருக்கு எந்த விதமான எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆலங்குளம் பக்கம் வீராணம் தெரியுமா அவருக்கு, கருங்குளம் பக்கம் இழுப்பு குளம் தெரியுமா அவருக்கு, பேய் குளம் தெரியுமா, சாத்தாங்குளம் தெரியுமா, என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல உங்க ஊர் சொல்லுங்க. ஆலங்குடி பக்கத்துல வம்பன் 4 ரோடு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. படப்பை எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. வைக்கப்படப்பு தான் தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்? அப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் நிலவரம் வந்து அவருக்கு தெரியாது. அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டோ, பெரிய எக்கனாமிஸ்டோ, பெரிய இன்டலெக்சுவல்ஸோ எதுவுமே கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு ரசிகராக இருந்ததுனால கொஞ்சம் குருட்டு போக நடிப்பாங்கல்ல, எம்ஜிஆரோட ரசிகர் என்பதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு, அந்த சமூக பின்னணி இருந்ததுனால, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆள் இருந்ததுனால எம்ஜிஆருடைய செல்வாக்கு, ஜெயலலிதாவுடைய செல்வாக்கு தான் அவருடைய செல்வாக்கா மாறி வாக்கு விழுந்துச்சு. அந்த வாக்கை தக்க வச்சு தொடர்ச்சியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரு டிப்பிக்கல் திராவிட அரசியல்வாதிக்கான ஒரு குணநலங்கள் உண்டு. வெள்ளை வேட்டி சட்டில் கிளம்புறது, கல்யாண வீடு, காது குத்து, இந்த மாதிரி கருமாதி வீடு, பெரிய காரியம், எல்லா பெரிய காரியத்துக்கும் போயிடுவாருங்க. பெரிய காரியம்னா இளவு வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு போயிடுவாரு. பத்திரிக்கை வச்சாலும் பத்திரிக்கை வைக்காலும் எல்லா கல்யாணத்துக்கு டிப்பிக்கல் திமுக அதிமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவர் இருப்பார். அந்த ஏரியாவில் அவர் செல்வாக்கு இருக்கக்கூடிய அவர் சொல்வது போல தமிழ்நாடு முழுமைக்கும் பயணப்பட்டு தேர்தல் வியூகங்களை வகுத்து, இப்போ கலைஞர் கூடவே இருந்த, இல்லை வந்து ஸ்டாலின் கூடவே இருந்த, இல்லை எடப்பாடி கூட இருந்த, இல்லை ஜெயலலிதா கூட இருந்த, கூடவே இருந்த ஆள்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டிருப்பாங்க. கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணப்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்போ தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இது தெரியும். இன்னைக்கு இந்த அரசியல் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தினம் தினம் அந்த களத்தில் நிற்பவங்களுக்கு தெரியும். இவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது. அவர் சொல்வது என்பது விஜயை குசிப்படுத்த சொல்றாரு. துலண்டு போயிருக்கிற இல்லை தளண்டு போயிருக்கிற தாவேக்காரங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்த 34%, 34% இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் கட்சிகளையும் சலசலப்பு உருவாயிரும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு எல்லா கட்சிகளையும் நீங்க கூட்டு வரும் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஏற்கனவே அரசியல் ஆசை கொண்ட நடிகர்கள், நடிகைகள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் உங்க பின்னாடி வர போறாங்க அப்படின்னு இருக்காப்ல. ஒரு பயம் வரல. வந்தது தாடி பாலாஜி. அவரும் நெஞ்சில பச்சை குத்திட்டு அந்த பக்கம் புதுச்சேரி பக்கம் கரை ஒதுங்கிட்டாப்ல. முடிஞ்சிச்சு. அவரும் வந்த ஒரே ஒரு நடிகர் அவர் தான். இவர் கூட இந்த நண்பர்களே யாருமே அவர் கூட வரல. அப்ப கூட்டணி கதவை திறந்து வச்சாங்களே, அது கூட்டணி கதவை திறந்து வச்சாரு, ஜன்னலை திறந்து வச்சாரு, பனையூருடைய விண்டோவை திறந்து வச்சு எல்லாம் திறந்து வச்சாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நம்ம கிட்ட 4 பேர் வருவாங்க இல்லையா, வந்தா அவங்களுக்கு 4 நம்ம கொடுக்கணுமா இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. கடைசியில் பார்த்தா இது வரைக்கும் யாரும் போகல. எந்த நடிகர்களும் அவர் பக்கம் போகல, எந்த அரசியல் கட்சிகளும் போகல. போனது ஒரே ஒரு ஆளு செங்கோட்டையன் மட்டும்தான். எப்படி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்கன்னு நம்பி விஜய் களத்தில் இறங்கினாரோ அதே போலத்தான் இந்த 34%, 1,32,00,000 உறுப்பினர்கள், வெளிப்படையே சொல்றேன், 1,28,00,000 உறுப்பினர்கள் தாவேக்கால இருக்காங்க அப்படிங்கிற சான்ற கொடுக்க சொல்லுங்க, ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க, டேட்டாவை கொடுக்க சொல்லுங்க. நீங்க விஜயினுடைய கட்சி தொடங்கப்பட்ட போது ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஆப் வெளியிடுறாங்க. விஜய் வெளியிட்டார். நம்ம சாட்டில் கூட அதை எடுத்து போட்டிருந்தோம். அந்த ஆப்ல ஒரே நாளில் 50 லட்சம் பேர் சேர்ந்ததாக விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. வெளியே சொல்லுங்கன்ட்டாப்ல. ஆனா உண்மையிலே சேர்ந்தது எவ்வளவுனா அதுல 10 விழுக்காடு கூட கிடையாது. அவங்க சொன்னதுல 10 விழுக்காடு கூட சேரல. நீங்க 70 வருஷம் கழிச்சு திமுக, இப்ப திமுகவே இப்பதான் வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இலக்கை எட்டி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக 1.25 கோடி உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அதிமுக தான். அதுல மாற்றுக்கிறது இல்லை. உறுப்பினர் இன்னைக்கு அது குறைஞ்சிருக்கலாம், இல்லை கூடியிருக்கலாம். ஆனால் 1,30,00,000 உறுப்பினர்கள் அவங்க சொல்லுவாங்க. 1 கோடியில் நாம் தமிழ் கட்சி 15 ஆண்டுகளாக பயணப்படுது. இது போல தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறவங்க பூரா உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் முடிவெடுத்து வாக்கு செலுத்துவாங்க. தாவேக்காக 1,30,00,000 வாக்கு இருக்குன்னா தாவேக்கா 100 விழுக்காடு சிஎம் ஆயிரும், 100 விழுக்காடு வென்றும். ஆனால் அது கிடையாது கலா யதார்த்தம். ரசிகர்கள் போலியான ஐடிகளை போட்டு சேர்த்துருக்காங்க. எப்படி வந்து இந்த யூடியூப்புக்கு பே பண்ணி ரிவ்யூ கொண்டு வருவாங்க, வியூஸ் ஏற்றுவாங்களோ, இங்கே ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொமோட் பண்ணி வியூஸ் ஏற்றுவாங்க, இன்ஸ்டாகிராமில் ஏற்றுவாங்க. அதுபோல்
போலியான ஐடிகள் போட்டு உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. அப்படி சேர்த்தா கூட அது 1,20,00,000 கிடையவே கிடையாது. இவர் வந்து தன்னை ஏமாற்றி கொண்டு தாவேக்காவை ஏமாற்றி கொண்டு விஜயும் ஏமாத்திற்கான வார்த்தை தான் இந்த மாதிரி வார்த்தைகளை ஒழிய அவர் இப்போ என்னன்னா மன உளைச்சல்ல அதீத மன உளைச்சல் போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு வார காலமா விஜயை பார்க்க முடியல, விஜயாலே பார்க்க முடியலையா. விஜய் தான் கண்ணாடியை பார்க்க மாட்டாரு, ஜன்னலை தானே பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவர் போய் கண்ணாடியை பார்த்தா தான் அவரை பார்ப்பாரு. அவர் தான் ஜன்னலை மட்டும் தானே பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து சிபிஐ, ஒரு பக்கம் சிபிஎஸ்சி, கட்சியே ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கு. களத்தில் இல்லாத கட்சிகளை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், நீங்களாம் களத்திலே இல்லை பாஸ்னாப்ல. ஒரு மாசமா எந்த களத்திலுமே இல்லை தாவேக்கா. அப்ப தாவேக்கா பத்தி இனிமேல் விஜய் பேச மாட்டாரா? களத்தில் இல்லாத பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னாரு. களத்தில் இல்லாத இவர் தான். இவர் எந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்போ ஒரு மாசம் எவ்வளவு மக்கள் போராட்டம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, தேர்தல் பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு, வேட்பாளர் தேர்வு, பொதுக்குழு, இந்த மாதிரி கூட்டங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சினா மாணவர் பாசை சந்திப்பு, மகளிர் பாசை சந்திப்பு, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திப்பு, இளைஞர் பாசை சந்திப்பு, ஊடக சந்திப்பு, நித்தம் மக்கள் சந்திப்பு, பொங்கல் விழா, இன்னைக்கு 25 மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவேந்தல் அப்படின்னு தொடர்ச்சியாக கட்சி பரபரப்பாக இருக்கு. 21 மாநாட்டுக்கு கட்சி முழு வேகத்தில் ஒட்டுமொத்த கட்சியும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஐடி விங் வேலை பார்க்குது, தமிழ்நாடு முழுக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர் அங்கங்கே பொதுக்கூட்டங்களை போட்டுக்கொண்டு நாம் தமிழ் கட்சி ஏன் தேவை, நாம் தமிழர் அரசியல் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க. அது இல்லாமல் மக்களுடைய போராட்டங்கள்லையும் அன்றாட போராட்டங்களில் துணைச்சேரி ஈடுபடுறாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கு. பொங்கலுக்கு நாங்கள் வந்து மஞ்சு விரட்டு நடத்தணுங்க அப்படின்னு தாவேக்கா செய்தி தான் இருக்கா? ஜல்லிக்கட்டு களத்தில் போய் எங்கேயுமே இல்லைன்னா ஜல்லிக்கட்டு களத்தில் போய் ஒரு கொடி எடுத்து காட்டினாங்க. இதுதான் இவங்க பண்ண கடைசி ஆக்டிவிட்டி. ஜல்லிக்கட்டு போடுறது மட்டும் தான் எங்களோட ஆக்டிவிட்டி. அதுவும் மாடு பிடிக்க போல வாடி வாசலில் திறக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கே போய் மொத்தமாக ஒரு கொடியை காட்டியிருக்காங்க. ஓடி போயிடும் குத்தி தூக்கிட்டாங்க. அதுதான் அவங்க கடைசியாக பண்ண ஆக்டிவிட்டி. வேற எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாத களத்திலே இல்லாத ஒரு கட்சி எப்படி 34 விழுக்காடு வாக்களை வாங்கும் அப்படிங்கிறதா நம்மகிட்ட இருக்க கேள்வி. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு கட்சி ஒரு தேர்தல் நேரத்தில் ஆக்டிவாக இருக்குது, அந்த கட்சி இந்த செயல்பாட்டை எடுத்து முன் வைக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு வாக்கு இருக்கும். வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்த அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த 4 விழுக்காடுமே எனக்கு அதிகமாக தான் தோணுது. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரல் பதிவு, ஜான் வந்து யார்ட்டையும் பேசுகிறாரு. அப்போ என்ன சொன்னார், கட்சி இப்படியே போச்சுன்னா 2% கூட தாங்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதுதான் இவருடைய வாக்கு. இன்னும் 2 விழுக்காடுங்கிறது சாதாரணமான வாக்கு இல்லை. 2 விழுக்காடு வாக்கு செலுத்தணும்னா 12 லட்சம் பேர் ஓட்டு போடணும். 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் இன்னைக்கு 2% ஓட்டு கிடைக்கும். தாவேக்காவுடைய மாநாட்டில், தாவேக்காவோட கூட்டத்தில் மொத்தமாக கூட்டுற கூட்டத்தை எவ்வளோ வச்சுக்கோங்க, அதிகபட்சம் கூட்டினது 10 லட்சம் சொன்னாங்க விக்கிரவாண்டியில். 10 லட்சம்னு சொன்னது. அது ஒரு 5 லட்சம் இல்லை 6 லட்சமாக இருக்கலாம். மதுரை மாநாட்டில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்கலாம். அதிகபட்சம் ஹையஸ்ட்டாக இவன் ஒட்டுமொத்த கட்சிக்காரனு கூட்டினதே 10 லட்சம்னா 2% ஓட்டு எவ்வளவு? 12 லட்சம். அதுதான் அவங்களோட வாக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவுமே வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அடுத்த செய்தியா, முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். என்னன்னா, இந்த திமுக அரசு இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டுமே கொடுத்து குடும்பத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுப்போம், அதன் மூலியமாக அவங்க வந்து மனைவி காதலிகளோட குடும்பமாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இந்த மாதிரியான பேச்சை பேசியதுக்கு தான் திமுகவோட அமைச்சர் துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் இந்த மக்களால் எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அதே கருத்தை அதிமுகவை சார்ந்தவர்களும் அன்னைக்கு வந்து ஓசி பஸ் என்று பொன்முடி பேசிய பொழுது, என்ன உங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபா பணம் வந்துருச்சா, லிப்ஸ்டிக் வாங்கிட்டீங்களா, பவுடர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதிரானந்து கிண்டலாக பேசினார். அதேபோல் துரைமுருகனும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து 1000 ரூபா பணம் வந்துருச்சு, நீங்கள் வந்து செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யார்ட்டனாலும் பேசிக்கலாம், சும்மா கூட பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரலாம், காதலன் கூட போகலாம், தேட்டருக்கு போகலாம். இந்த மாதிரி மக்களை இழிவுபடுத்த மாட்டிய பேச்சுகள் இருக்கு பாருங்க. அப்போ இலவசம் என்பது இந்த மக்களை அது வந்து கேவலமாகத்தான் நினைக்க வைக்கும் என்பதற்கான சான்றுகள் தான் பொன்முடி பேசியது, துரைமுருகன் பேசியது, கதிரானந்த் பேசியது. இன்றைக்கு ராஜேந்திர பாலாஜியும் ஒரு சிவி சண்முகம் ஓசியில் நாங்கள் சிலிண்டர் தரப்போகிறோம். ஓசியில் சிவி சண்முகத்துடைய சொத்துலும் தரப்போறது இல்லையா, சிவி சண்முகத்துக்கு காசுல தர முடியும். இப்போ பொன்முடி பேசுறது ஓசி தப்புன்னா சிவி சண்முகம் பேசுறது ஓசின்னு தப்பு தானே. அன்னைக்கு அவர் ஓசின்னு பேசும்போது ஓசின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டதே இதே மரியாதைக்குரிய அண்ணன் சிவி சண்முகம் தான். இப்போ அவரே பொன்முடி சொன்ன கருத்தை, பொன்முடிக்கு எதிராக களம் காணக்கூடிய, பொன்முடி எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அவரே பொன்முடி சொன்ன அதே வார்த்தையை சொல்லி மக்களை பேசுவார் அப்படின்னா இது எந்த மாதிரியான அரசியல்? அப்போ இந்த கட்சிகள் வந்து மக்களை இலவசங்களை கொடுத்து மக்களை இப்படி தான் பார்க்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. இப்போ ராஜேந்திர பாலாஜி காதலனும் காதலியும் பஸ்ஸில் போயிட்டு வரலாம், அப்போ அதுக்கு தான் பஸ் விட்டுருக்கா?
சாமானிய மக்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும், காசு டிக்கெட் இருந்தாலும் நான் வந்து பயணிப்பேங்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசின் வேலையா? காதலனுக்கும் காதலிக்கும் இலவசமாக எடுக்கிறோம். திமுக அரசு பெண்களுக்கு மட்டும் கொடுத்து ஆண்களை பிரிச்சிருச்சு, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிச்சிருச்சு. நாங்கள் ஆணுக்கும் பெண்ணும் கொடுக்குறோம். சரி, ஆணுக்கும் பெண்ணும் கொடுத்துட்டீங்க. அவன் ஆடு மாடு வளர்க்குறான், ஆட்டை கொண்டு போகணும். ஆட்டுக்கு காசு வேணா? காசா? காசு இல்லையா? அவன் வந்து ஒரு கீரையை வியாபாரம் பண்ண கொண்டு போவான். அந்த கீரை காசா? காசு இல்லையா? லக்கேஜுக்கு. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பேருந்து எதுக்கு நடத்துறீங்க? ஆணுக்கு இலவசம், பெண்ணுக்கு இலவசம். பேருந்து எதற்கு? தமிழ்நாடு அரசு இலவச போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு அரசு இலவச போக்குவரத்து கழகம் மாத்திருங்க. ரேஷன் கடை மாதிரி ஃப்ரீ ஆக்கி விட்டுருங்க. அடுத்ததா ஒரு செய்தி, நம்ம வந்து இந்த குளத்துல தெர்மோகோல் போட்ட ஒரு கதையை நம்ம பார்த்துருப்போம் போன ஆட்சியில். இப்போ அது மாதிரி ஒரு செயல் திட்டம் கொண்டாந்துருக்காங்க. என்னன்னா, திருவொற்றியூர் மாநகராட்சியில் கொசு தொல்லையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து கொசு வலையை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. அதே வடிவேலோட காமெடியை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைத்தால் இந்த ஊருக்கே மிகப்பெரிய கொசு வலையை மூடி இருப்பேன். என்ன செய்வது, யார் செய்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு மருந்து ஒட்டுமொத்தமான ஊருக்கு வந்து கொசு மருந்து அடிப்பாப்புல. பொத்துன்னு எல்லாரும் வாங்கிடுவாங்க. உள்ள பால் டயரை கலந்துட்டோமாப்புல. அது மாதிரி திருவொற்றியூர் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய சென்னையினுடைய சிங்கார சென்னை, கிரட்டை சென்னை கார்பரேஷனுடைய உத்தரவின் அடிப்படையில், மேயர் பிரியாவுடைய உத்தரவின் அடிப்படையில், அவருடைய அப்பா சேகர்பாபுடைய உத்தரவின் அடிப்படையில் கொசு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக கழிவறை, அதாவது கழிவு நீர் ஓடக்கூடிய அந்த மூடிகளை திறந்து, பாதாள சாக்கடை மூடிகளை திறந்து அந்த மூடிக்கு கீழே கொசு வலையை வச்சு அந்த மூடி அதுக்கப்புறம் மூடி அப்புறம் முள்ளமாக மூடி, அதாவது இது மூட்டை பூச்சியை கொள்ளும் எளிய மிஷின். மூட்டை பூச்சியை பிடிக்கவும், இதை உள்ளே போடவும், அப்புறம் உரலை எடுத்து மாங்கு என்று குத்தவும், சாகவில்லை என்றால் மாங்கு குத்தவும் அல்ல, மூட்டை பூச்சியை கொள்ளும் எளிய மிஷின் அப்படிங்கிற மாதிரி இதை பூரா மூடிட்டா கொசு வராது அப்படின்னு ஒருத்தன் ஐடியா பண்ணியிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே அந்த ஐடியாவை நினைச்சு நான் வியக்கிறேன், நான் பாராட்டுறேன். ஏன்னா இங்க இருந்தா கொசு உற்பத்தி ஆகுது. அப்ப கொசு உற்பத்தி ஆகிற இந்த இடத்த தடுத்துட்டா கொசு வராது. அப்ப செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றி நிறைய கொசு இருக்கு. இப்போ எப்படி மூடுறது? ஏரிக்கே போடு கொசு வலையா. இப்போ நீங்க பழக்கடைக்கு ஃப்ரூட் ஸ்டால்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன், இந்த ஜூஸ் கடைக்கு பழங்களை வச்சிருப்பாங்க, அது மேல ஈ கொசு இந்த மாதிரி உட்கார விடுங்க ஒரு கூடை வச்சு மூத்திருப்பாங்க தெரியுமா, நெட்டு போட்ட கூட. அப்புறம் நீங்க ஸ்வீட் ஸ்டால்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஈலாம் உட்காந்து கூடாதுக்காக ஒரு வலை இருக்கும். அந்த வலையை போட்டு அந்த இதை மூடி வச்சுருப்பாங்க. அது மாதிரி பெரிய வலையை போட்டு செம்பரம்பாக்கம் ஏரி, பள்ளிக்கரணை ஏரி, அப்புறம் வந்து பள்ளிக்கரணையோட குப்பை கிடங்கு இதெல்லாம் மூடிட்டீங்க அப்படின்னா வராது. கொசு வரக்கூடாது அப்படின்னா கழிவு நீருக்கென்று தனி வாய்க்கால், மழைநீருக்கென்று தனி வாய்க்கால் வச்சு குப்பைகளை மறுசுழற்சி முறையில் நீங்கள் சுத்தப்படுத்தினா கொசு உற்பத்தியாக தடுக்க போகுது. கொசு உற்பத்தியை தடுப்பதற்கு கொசு மருந்து அடிப்பதும், கொசு உற்பத்தி தடுக்க கொசு வலையை போடுறது, கொசு வலை அவன் வீட்டில் போடலாம், நாட்டுக்கே எப்படி கொசு போட முடியும்? இந்த மூடியை முட்டா நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் எப்படி சீப்பு வச்சு முடிச்சேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த கொசு வலை மூடினா மற்ற இடத்துல கொசு உற்பத்தி ஆகாதா? ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து இந்த கட்டப்படாத இடங்கள் இருக்கும், புறம்போக்கு நிலங்கள், தரிசு நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடை தேங்கி கிடக்குது, குப்பைகளை போடுறாங்க. அதை தூய்மைப்படுத்துங்க, அதை சுத்தப்படுத்துங்க, அப்போனா கொசு வராமல் இருக்கும். அதை விட்டுட்டு அப்போ இந்த கொசு வலைக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டாங்கன்னு இப்போ நம்ம வந்து ஆர்டிஐல கேட்க வேண்டியிருக்கு. பட்ஜெட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கணும் இது எவ்வளோ பெரிய. இதுக்கு ஒரு ஸ்கேம் போட்டிருப்பாங்க, இதுக்கு ஒரு நிறுவனம் போட்டிருப்பாங்க, இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, அதில் கமிஷனை வாங்கியிருப்பாங்க. அப்போ இது முழுக்க என்னன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இதை எந்த அதிகாரி போட்டாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அந்த அதிகாரி வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கும், இந்த சாப்பாடு வந்து தழும்பாமல் இருக்கிறதுக்கு இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக்கை போட்டு மூடி அதுக்கு மேலே மூடியை போடுவாங்க, ஏன்னா லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்கிறாரு. இல்லை, இந்த கொசு வலையை போடுறாங்களே, இந்த கொசு வலை இப்போ நீங்கள் மண் புழுதி தினசரி பைக்கில் அந்த இடத்துல பைக்கு போகும், கார் போகும், எல்லா வண்டியும் போகும், அதில் அந்த கொசு வலை நஞ்சிடாதா? ஒரு நாளைக்கு ஒரு கொசு வலையை மாற்றுவீங்களா? இதுதான் தூய்மை பணியாளருடைய, இதுதான் வந்து மாநகராட்சி ஊழியருடைய வேலையா? முதல்ல கொசு உற்பத்தி தடுப்பதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. இங்கேருந்து பிரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ போயிட்டு வந்தாங்க அந்த அம்மா. போயிட்டு வந்து அங்கே எப்படி தூய்மை பணியை மேற்கொள்கிறாங்க, எப்படி கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை எப்படி இருக்குது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதை பார்த்தான்னா இது தொலைநோக்கு அரசு, திராவிட மாடல் அரசு, விடியல் அரசு, விடியட்டும் விடிஞ்சது முடிஞ்சுதா அப்படி சொல்ல, இது முடியட்டும் விடியட்டும் அப்படி இல்லைங்க. புதுசாக ஒரு ஸ்லோகன் பண்ணிருக்காங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விடியட்டும் அப்படின்னு புது ஒரு ஸ்லோகனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் இப்போ வந்து அடுத்த கட்ட மாநாடுகளை வந்து திமுக நடத்த திருச்சியில் மார்ச் மாதம் வந்து முதல் வாரத்தில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விடியட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. எப்படி இந்த
கொசுவுக்கு வலை போட்டு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு விடியட்டுமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அடுத்ததா பாலிவுட்லேருந்து ஒரு செய்தி என்னன்னா, ஏஆர் ரகுமான் போன்று பாரபட்சம் பார்க்கும் வெறுப்பு நிறைந்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய எமர்ஜென்சி படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் வந்து இசையமைக்க மறுத்துட்டாராம். அதனால இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா சாவா அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. அது குறித்து பேசும்போது ரகுமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் குறிப்பிட்ட மதத்தில் பிறந்ததுனாலேயே தொடர்ச்சியாக பாலிவுட் சினிமாவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டேன். எனக்கான திரைப்பட வாய்ப்புகள் பாலிவுட்டில் குறைந்து போனது. இந்த சாவா படம் ஒரு வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய படம். ஆனாலும் இயக்குனர் நான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு கேட்டுக்கொண்டதுனால, அப்போ கூட கேட்டேன் இந்த படத்துக்கு நான் ஏன் இசையமைக்கணும்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் தான் படம்னு சொன்னதுனால தனிப்பட்ட அவருடைய அன்பின் காரணமாக இந்த படத்தை இசையமைச்சனுடைய இந்த படம் ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்ட மதத்தில் பிறந்ததுனாலேயே நான் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது ஏஆர் ரகுமானுடைய பயணத்தை முழுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு தெரியும். கிட்டத்தட்ட ஹிந்தியில் மட்டுமே ஒரு 35க்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒரு இசையமைச்சிருக்காரு. மொத்தமாக 145 படங்கள் இசையமைச்சிருக்காரு. ஹிந்தியில் மட்டுமே 35 படங்கள் இசையமைக்கிறார். 1996 ஹிந்தியில் அவர் இசையமைக்கிறார். ரங்கீலாவில் தொடங்கி, ரங்கீலா தான் முதல் படம் ஹிந்தியில் அவருக்கு. ரங்கீலாவில் தொடங்கி இசையமைக்கிறார். ஹிந்தியில் அவருடைய பாடல்கள் கேட்காத வட மாநிலங்களில் இல்லைன்னு சொல்லலாம். இந்தியாவிலிருந்து இந்த நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் முதல் ஆஸ்கார் அவார்டை இசைக்கு வாங்கியது ஏஆர் ரகுமான். கோல்டன் குளோப் அவார்டையும் வாங்கியது ஏஆர். 1 இல்லை 2 அவார்டு ஆஸ்கார் அவார்டு ஸ்லம்டாக் மில்லியனருக்காக அவர் வாங்கிட்டு வந்தார். அப்போ ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும் தன்னுடைய இசையின் மூலமாக பெருமை சேர்த்தவர். தன்னுடைய இசையின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பாரம்பரியமான இசைகளை கொண்டு போய் சேர்த்தவர், மாடர்ன் இசையும் கொண்டு போய் சேர்த்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் எந்த இடத்துலையும் அவர் இதுவரைக்கும் மத ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அவர் வந்து பேசியதே கிடையாது. ஆனால் அவரை மத ரீதியாக தமிழ் சமூகம் என்ற அடிப்படையில், தமிழருங்கிற அடிப்படையில் அவரை பல வகையில் புறக்கணிச்சிருக்காங்க. லண்டனில் ஏஆர் ரகுமானோட இசை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக தமிழ் பாடுறாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமான அங்கிருந்த இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எந்திரிச்சு வெளியே போனாங்க. நீ போனால் போயிட்டு போன்னு சொல்லி அவர் திருப்பியும் தமிழ் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். தமிழில் நிறைய பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்குது, அதனால் அவர் அதை பாடுறாரு. தமிழ்லேயும் இசையமைச்சிருக்காரு, ஹிந்திலேயும் இசையமைச்சிருக்காரு. இப்போ ஹிந்தி பாட்டு பாடுறாருங்க, தமிழங்க யாரும் எந்திரிச்சு போகலை. ஹிந்தி பாட்டி நம்ம வந்து ரசிக்கணும், அது இன்னொரு மொழி பாடலாக இருந்தாலும் அந்த பாடல் நல்லா இருந்தால் நம்ம கேட்க போகிறோம். ஆனால் அவர் தமிழ் பாட்டு பாடக்கூடாது, ஹிந்தி பாட்டு தான் பாடணும்னு சொல்லி அவரை புறக்கணிச்சாங்க. அதற்கு பிறகாகவே அவர் தொடர்ச்சியாக சொல்லப்போனால் 2013 காலத்துக்கு பிறகு என்றைக்கு அவர் வந்து விருது வாங்குறாரோ அதுக்கு பிறகே அவர் புறக்கணிக்கப்படுறாரு. அப்போ ஒரு தமிழை, அதுலேயும் முஸ்லீமு, அவன் வந்து பாலிவுட்டை ஆளுவதா, அவன் வந்து பாலிவுட்டில் ஜெயிப்பதா, அவன் போய் ஆஸ்கார் வாங்குறதா அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த 2000 கோல்டன் குளோப் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 4 படம் 5 படம் பண்ணிட்டு இருந்தவர் ஹிந்தியில். அதற்கு பிறகாக அவர் 1 படம் 2 படம் தான் பண்ணுறாரு. இப்போ வருஷம் வருஷம் பண்ணுறாரு. இப்போ 2018, 19, 20 எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு படம் தான். தமிழ்லையும் அவருடைய வாய்ப்புகள் வந்து தமிழில் பண்ணுறாரு, தமிழில் நிறைய படங்கள் பண்ணுறாரு. ஆனாலும் வந்து அவர் அதிகமாக அவரோட ஸ்டுடியோ வந்து அங்கே மாற்றிருந்தார், துபாயில் ஸ்டுடியோ வச்சுருந்தார். இது எல்லாமே அவர் அதனுடைய பாலிவுட்டுக்காக தான் அவர் முழுசாக பண்ணியிருந்தார். அது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அவர் சொல்வதில் எந்த பொய்யும் கிடையாது. அப்போ அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த படம் வெறுப்புணர்ச்சி தூண்ட படம்னு சொன்னால் அந்த படத்தில் மத ரீதியான கருத்துக்களோ மத ரீதியான காட்சிகளோ இருக்க போய் தான் அவர் சொல்கிறார். அது அவரை புண்படுத்தியிருக்கு, அது மற்றவர்களையும் புண்படுத்தும்னு அவர் நம்புறாரு சொல்கிறார். படம் வந்து தெரிஞ்சிட போகுது ஏஆர் ரகுமான் சொன்னது உண்மையாக பொய்யான. அதுக்கு ஏஆர் ரகுமானை போல ஒரு வெறுப்புணர்ச்சி கொண்ட மனிதர் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறது யாருன்னு பார்த்தா சாத்தான் வேதம் ஊதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்தியாவில் ஒட்டுமொத்தமான மனிதர்களை மத ரீதியாக பார்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களை வெளியேற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக மத துவேஷமான கருத்துக்களை, சமூக ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை, இந்தியாங்கிற நாடு உடஞ்சி துண்டா போனுங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நடிகை கங்கனா ரனாவத். நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இந்த கருத்தை பேசலாமா? எமர்ஜென்சி படத்துக்கு இசையமைக்க முடியும்னா அவருக்கு ஒரு கருத்து இருந்துக்கலாம். அந்த படத்தின் மீதோ கதையின் மீதோ இல்லை இயக்கத்தின் மீதோ அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த படத்தில் நான் வந்து இந்த காரணத்திற்காக நான் முடியலன்னு சொல்லலை. அதாவது இப்போ கங்கனா ரனாவத் நடிப்பதனாலே அவர் முடியாதுன்னு சொல்லலை. அந்த படத்தின் கதை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ இளையராஜா போய் ஒரு கதையை சொல்கிறாங்க, நான் இசையமைக்க முடியாதுன்னு சொல்றாரு, வெறுப்புணர்ச்சியில் சொன்னாருன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த கதை பிடிக்காமல் இருந்திருக்கும், இல்லை நேரம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம், அவர் இப்போ பர்சனல் ரீசனாக இருந்திருக்கலாம். ஆனால் கங்கனா சொல்கிறாங்க, நான் குறிப்பிட்ட கட்சியில் இருப்பதனாலேயே அவர் வந்து என்னை பார்த்தாரு, அவரை போல வெறுப்புணர்ச்சி கொண்டவர்கள் நாங்கள் யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லுவது என்பது
ஒட்டுமொத்தமான தமிழனை நீங்கள் இழிவுபடுத்துற மாதிரி ஒரு தமிழனுடைய இசை அடையாளமாக எப்படி இளையராஜா இருக்காரோ அது சற்றும் குறைவில்லாத ஏஆர் ரகுமான் இருக்காரு. நீங்கள் அவரை போய் அவர் வெறுப்புணர்ச்சி கொண்ட மனிதர். அப்போ அவர் ஏன் வெறுப்புணர்ச்சி கொண்டவர்னு சொல்கிறீங்க? அவர் அந்த மதத்தில் இருக்காரு. அதுக்காக அவர் ஒன்றும் அரபு நாட்டிலேருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ குதிக்கலை. அவர் தமிழன். அவங்க அப்பா திலீப் குமார் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு இந்துவாக இருந்தவர். அவருக்கு அந்த மதம் பிடிச்சிருந்துச்சு. அந்த மதம் மாறி இன்னைக்கு அவர் ஏஆர் ரகுமானாக மாறி இருக்காரு. அவர் ஏஆர் ரகுமானாக மாற்றாருங்கிறதுக்காகவே அவர் சிறுபான்மை என்றோ அவர் ஏஆர் ரகுமானாக மாற்றாங்கிறதுக்கு அவர் அரபு நாட்டு வந்தோட தெரியும். அவர் தமிழன், தமிழ்நாட்டை பூர்வக்குடி மகன், இந்த மண்ணினுடைய மகன். அவனை நீங்கள் இழிவுபடுத்தும்போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை மெகுவா மைத்ரா, மேற்கு வங்காளத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் மெகுவா மைத்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி முகமது அலி இப்படி மத ரீதியாக முடக்கப்பட்டாரு, ஆனாலும் அவர் கருத்துல உறுதியா இருந்தார். அதே போல நீங்கள் உங்களுடைய கருத்துல உறுதியா இருங்க. இதை எதிர்த்து தொடர்ச்சியாக நீங்கள் குரல் கொடுங்க. உங்களுக்கு எங்களை போன்ற ஜனநாயகவாதிகள் இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நானும் பதிவு பண்ணுறேன். ஏஆர் ரகுமானுக்கு 8 கோடி தமிழர்கள், 12 கோடி உலகத் தமிழர்கள் அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க. அதனால பார்த்து பேசணும் கங்கனா ரனாவத். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.